நான் ஜெயிச்சு வந்த பிறகு மக்கள் எப்படி போனா உங்களுக்கு என்னங்க? மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொடமாட்டேன். சும்மா ஊழல் கரை படியவே விட மாட்டேன். அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவேன். உச்சமே இல்ல. போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குவேன். அவருடன் பயணித்த ஆதவ் அர்ஜுனாவின் கைப்பையிலும் மதுபாட்டில் இருந்ததால் அவரையும் முழுமையாக சோதனை செய்து அதை அப்புறப்படுத்திய பிறகுதான் இந்த பயணத்தில் பயணிக்க முடியும் என தெரிவித்தனர். சட்டம் ஒழுங்கை சரி செய்ய துணை நிற்பேன். நடிகர் விஜய்க்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஒரு நாளும் மக்கள் விரோத செயலில் ஈடுபட மாட்டேன். இது சத்தியம். கேட்டுக்க. புதுசா ஒருத்தர் வேட்பாளர் நிக்க வச்சிருக்காங்க. நாங்க பொது செயலர் சொல்லி தாக்கல் பண்ணிருக்காங்க. 500 பேர்ல இருந்து ஒருத்தர் கட்டுகளும் நேர்காணல் நடத்தல. ஏன் தெரியுமா? நீ ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது. 7.5 கோடி தமிழ் மக்களுக்கும் நீ தலைவன். உண்மை. தமிழ்நாட்டின் விடிவெள்ளி. பாயிண்ட். உலக அரசியல் மாமேதை. வெரி குட். மக்களே, இது உறுதிமொழி எல்லாம் கிடையாது, இது உத்தரவாதம். அப்படியாடா மயிறு, சரிடா மயிறு, ஓகேடா மயிறு. 30ஆம் தேதியிலிருந்து இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் ஆதரித்து பரப்புரிய தமிழக கட்சி கழக தலைவர் விஜய் தொடங்குகிறார். இனிமே நீ ரெடிமேடு. பொதுவா ஒரு தாயானவள் என்ன பண்ணுவா தெரியுமா? தன்னுடைய புள்ளை படிக்கல அப்படின்னா கண்டிப்பா டிவிகேவை பத்தி தப்பா பேசினான். என் பையனா இருந்தாலும் அவனை அடிக்கியா? டிவிகேவை பேசுவியா? டிவிகேவை பேசுவியா? விஜய் வாழ்க சொல்லு, வாழ்க சொல்லு, விஜய் வாழ்க சொல்லு. டிவிகேவை பத்தி தப்பா பேசினான். என் பையனா இருந்தாலும் அவனை அடிக்கியா? டிவிகேவை பேசுவியா? டிவிகேவை பேசுவியா? விஜய் வாழ்க சொல்லு, வாழ்க சொல்லு, விஜய் வாழ்க சொல்லு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கே நான் மகனா பிறக்க. காவல்துறைக்கு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னன்னா, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய காவல்துறையினர் உடனடியான ஒரு தக்க நடவடிக்கை இந்த பெண்மணி மேலே எடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி இது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பெண் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பைத்தியம் ஆயிடுச்சு நினைக்கல. பெத்த புள்ளையை ஒரு சுமரி போட்டு அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா அந்த புள்ளையை தான் நம்ம அந்த பெண்ணிட்டு காப்பாற்றணும். கரெக்டா கேட்டுட்டா. எஸ்சி நாங்க ஏத்துக்க மாட்டோம். பிசி எம்பிசிக்கு மட்டும் தான் நாங்க பவர் கொடுப்போம். அந்த ஒண்ணுல அந்த லிஸ்ட் அவர் எழுதி எதுவும் பார்க்க சொல்லுங்க. எல்லாமே பிசி எம்பிசி. தமிழக வெற்றி கழகத்தில் சாதி பார்த்து தங்களை புறக்கணிப்பதாக ஆதங்கத்தை கொட்டியவருக்கு அடுத்த நொடியே பதவி வழங்கினாலும் கூட இதே மாதிரி பல ஆதங்க குரல்கள் வெளியவே தெரியாமலேயே இருப்பதாக கூறப்படுகிறது. ஊர்ல டிக்கெட் விட்டது, மாமனார் தெளிவனத்தை ஆட்டைய போட்டது, 7 கட்சி தாவி வந்தது, பாலியல் குற்றத்தை முன்னின்று நடத்துறது, சொந்த கட்சியிலேயே போஸ்டிங்க்கு பணம் முடுங்கினது, இந்த மொத்த நீ என்ன பண்ற? எலெக்ஷன் கமிஷனர் கிட்ட தப்பா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட ஒரு பெர்மிஷன் லெட்டர் கொடுக்குறேன். சரிங்க வாதி. ஆதோ நீ என்ன பண்ற? விஜயின் தேர்தல் பரப்புரைக்கு அனுமதி மறுப்பு விளம்பரம் பண்ண. ஓகேவா? நிர்மல் நீ என்ன பண்ற? நம்ம விபச்சார வாரியர்ஸ் கிட்ட சொல்லி திமுகவை திட்ட சொல்லிட்டு புரியுதா? சரிங்க வாதி. ஏங்க இதுக்கு ஒழுங்கா பெர்மிஷன் வாங்கிட்டு பிரச்சாரமே பண்ணலாமே. பிரச்சாரம் பண்ணலாம் தான், ஒருவேளை பெர்மிஷன் கிடைச்சாங்க போனா என்ன பேசுறதுன்னு எங்களுக்கு தெரியலையே. தாவேகா தரப்புல என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க நேத்து வரைக்கும் பள்ளம் இல்ல, திடீர்னு இங்க பள்ளம் வந்துரு, மாநகராட்சியில பேரிகேட் எல்லாம் போட்டு இருக்காங்க, வேணும்னே எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கலன்ற மாதிரி விஷயம் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. நான் தினந்தோறும் இந்த வழியா தான் கடந்து வேலைக்கு போனோம். இந்த இடத்துல ஒரு 15 நாளாவே பள்ளம் இருந்தது. பள்ளம் ரொம்ப நாளா இருக்கு. ஆமா, இங்க பள்ளம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடில இருந்தே இருக்குது. ஏன்னா இது முன்னாடி வேலை செஞ்சு இப்பதான் கொஞ்சம் முடிஞ்சிருக்கு அந்த ஒர்க். வகையா மாட்டிக்கிட்டே. கார்பரேஷன் போட்டுச்சு தெளிவா. ஏடா இவர் சொல்லுறது பொய்யே,
அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தண்ணீர் அடைப்பு இருந்துச்சு, தண்ணீர் குழால அடைப்பு இருந்துச்சு. நாங்க அந்த அடைப்பை சரி செய்வதற்காக கொஞ்சம் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் அந்த ரோட க்ளோஸ் பண்ணல, அந்த ஸ்பாட்டை மட்டும் க்ளோஸ் பண்ணிருந்தோம். ஏன்னா பூசி மொழிகி இருந்தோம். உடனே வந்து வண்டிகள் அது மேல போனா டேமேஜ் ஆயிடும், பேரிகேட் போட்டு க்ளோஸ் பண்ணிருந்தோம். அதை நாங்க ஒரு 1 or 2 hours ரிமூவ் பண்ணிட்டோம். இதுக்கும் இவர் பிரச்சாரத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு கார்பரேஷன் சைடு விளக்கம் கொடுத்துச்சு. ஏன் ஃபாதர் அழறீங்க? இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல எப்படிமா அழுவாம இருக்க முடியும்? கரெக்ட். வாய் விட்டு அழுவ முடியாம என் பின் விளைவு நினைச்சு நான் அழுகுறமா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் இல்ல, இந்த இடத்துல வந்து பாசிபிள் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 500 பேருக்கு மேல கண்டிப்பா நிக்க முடியாது. இந்த இடத்துல 3000 பேர் நின்னு பார்க்க முடியுமா, கேட்க முடியுமா? இது வந்து எப்படி? அந்த ஊர்ல தான் அவ்வளவு பேர் இறந்தாங்க, இங்கேயும் அதே மாதிரி ஆகணுமா? தமிழக வெற்றி கழகம் சார்பாக 3000 பேர் வருவாங்க எங்க விஜய பார்க்க, எங்களுக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு கேட்டாங்கல்ல, அந்த ரோடு தான் இந்த ரோடு. இந்த ரோட்ல நீங்களே மனசாட்சியை தொட்டு கொஞ்சோண்டு சொல்லுங்க, 3000 பேர் இங்க கூட முடியுமா? 3000 பேர் கூடுனா அந்த 3000 பேர் இங்க உயிரோட இருக்க முடியுமா? நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. இந்த லொகேஷன்ல 3000 பேர் முடியுமா? அப்படி 3000 பேர் முடியும்னு பெர்மிஷன் கொடுத்திருந்தாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், நேத்தே பெரம்பூர் வந்து ஒரு மினி கதுரா மாறி போயிடும். என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? என்னண்ணே டிஜிபி ஆபீஸ்ல எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க போல இருக்குது. நம்ம அதெல்லாம் கொடுக்கலாமாண்ணே? நம்ம இப்படி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இதெல்லாம் கொடுக்குற அளவுக்கு நம்ம பார்த்தா மசாலா பால் மண்டல அடிக்க கொடுத்தோம். இந்த மண்ணோட பெண்கள் மேல திடீர்னு விஜய் அவர்களுக்கு அக்கறை வந்துருச்சு. உங்க கட்சியோட பிரிச்சுவல் வாரியர்ஸ் என்னையும் மத்த பொண்ணுகளையும் ஆபாசமா பேசும்போது இந்த அக்கறை வந்த மாதிரி தெரியலையே. அப்ப நாங்க இந்த மண்ணோட பெண்கள் கிடையாது. வர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்க பண்றது எல்லாத்தையும் பாக்குறேன், நல்லா பண்றீங்க அப்படின்னு சொன்னலன்னு 25 வருஷம் உங்க வாழ்க்கைய பகிர்ந்துகிட்டாங்களே உங்க மனைவி, அவங்கள உங்க கட்சி தொண்டர்கள் ஆபாசமா பேசினாங்க. அப்ப கூட இந்த அக்கறை வந்த மாதிரி தெரியல. நீ எல்லாம் ஒரு மனுஷன். வேலு பார்த்து பேசியா, நான் ஒரு நாட்டாம. அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். ஸ்டார்டம வச்சு ஜெயிச்சிட கூடாதுன்னு நான் அங்கதான் டேரா, நான் இறங்கி நின்னு அங்க பிரச்சாரம் பண்ணுவேனே. விமென்ஸ்க்கு எந்த அளவுக்கு உங்க கட்சியில சேஃப்டி இருக்குன்றத பத்தி நான் பிரச்சாரம் பண்ணுவேன். ஐ அம் வெயிட்டிங். நான் வரேனே. பெரிய மூங்கி மிதிச்ச குறுக்கெலும்பு உடைஞ்சிரும். அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து எதுக்காக இந்த கட்சி ஆரம்பிச்சாங்க தெரியுமா? திமுக கட்சியை அறிஞர் அண்ணா அவர்களுடைய லட்சியத்துக்காகவும் மக்களுக்காக வந்து உழைக்கணும், சேவை செய்யணும்னு. அதனால திமுக கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அதே போல அண்ணா திமுக கட்சி எம்ஜிஆர் அவர்களுடைய லட்சியத்துக்காகவே கொள்கைக்காக அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அதே போல அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய லட்சியத்துக்காக ஒரு சில கட்சிகள் ஆரம்பிச்சாங்க. தந்தை பெரியார் அவர்களும் அவருடைய லட்சியத்துக்காக கட்சி ஆரம்பிக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் கட்சி நடிகர் விஜய் அவர்கள் யாருடைய கனவுக்காக அவர் ஆரம்பிச்சிருக்காரு? அடுத்தடுத்துல என்னெல்லாம் பண்ணலாம்னு இருக்கீங்க? நான் சிஎம் ஆகணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க. டெஃபினெட்லி. அரசியல் இல்ல சினிமா? நீங்க பாருங்க ஒரு 10 வருஷத்துல. சாதாரண வந்து பணத்துக்காக எப்படி வேணாலும் நடிக்கிற ஒரு நடிகை, நான் 10 வருஷத்துக்கு அப்புறம் பாருங்க நான் சிஎம் வரப்போறேன் கை தட்டி சுடுக்கு போட்டு சொன்ன ஒரு பெண்ணு ஜாலிக்கு கண்டுட்டாளையா, சூட்சமத்தை கண்டுட்டாளே. டெல்லி அரசு அலுவலகத்தில் நோன்பு இருந்த பெண் ஊழியரை சக ஊழியர் ஷூவால் அடித்து குட் மார்னிங் சொன்ன அதிர்ச்சி வீடியோ வைரல் ஆகி வருகிறது. குட் மார்னிங். गुड मॉर्निंग. अभी निद्रा जोन में भाई है, चप्पल से बिना उठा. வறுமை மற்றும் குடும்ப சூழலால் இத்தகைய அநாகரிக கொடுமைகளை சகித்துக் கொண்டு பெண்கள் பணியாற்றும் அவலம் அரங்கேறியுள்ளது. டேய் வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதுல இவ்வளவு பெரிய மீச? டேய் செருப்பால அடிக்கடா அவன. ஆக்கலாம் போறடா. வரும்போது ஒரு தோழர் கேட்டார், அண்ணா ஜனநாயகம் படம் எப்ப ரிலீஸ் ஆகும்? அவளோட காத்திருக்கணும். அந்த தம்பிக்கு சொல்றேன், 3 மாதத்திற்கு முன்பாக திரைப்படம் வந்தால் தளபதி விஜய் நடித்த திரைப்படம் என்று வரும். 3 மாதத்திற்கு பிறகு அந்த படம் வந்தால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் நடித்த திரைப்படம் ஜனநாயகம் என்று வரும். 3 மாதத்திற்கு பிறகு அந்த படம் வந்தால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் நடித்த திரைப்படம் ஜனநாயகம் என்று வரும். நாடு முழுவதும் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு ஒரு பக்கம்னா, பெட்ரோல் டீசலுக்கும் தட்டுப்பாடு வந்துருமோங்கிற அச்சத்துல மக்கள் பெட்ரோல் பங்குகள்ல குவிய தொடங்கியிருக்காங்க. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லாம மத்திய அரசும் மௌனம் காத்துக்கிட்டு வரதால மக்கள் அலட்சியப்படுத்தப்படுறாங்க. இதை கண்டிக்கிற விதமா மத்திய பிரதேசத்தை சேர்ந்த வங்கி ஊழியர் ஒருவர் பெட்ரோல் பங்க்ல ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு குதிரையிலேயே வேலைக்கு போயிருக்காரு.
இன்னும் என்னென்னலாம் மக்கள் அல்லல் பட போறாங்களோ இந்த ஆட்சியில. சொல்லுங்க தலைவரே. புசி நீ என்ன பண்ற? 30 பேர் மட்டும் நிக்கிற இடத்துல நாம 3000 பேர் வருவோம்னு சொல்லி பர்மிஷன் கேட்கிறோம். சரிங்க தலைவரே. சரி, அதுக்கு பர்மிஷன் கேட்க தெரியுதா பாருங்களேன். அர்ச்சனா பட்நாயக் தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி. அவங்க சொல்றாங்க இதுக்கு மேல பர்மிஷன் கேட்கணும்னா எங்க வழியா தான் கேட்கணும், நாங்க ஒரு ஆப் வச்சிருக்கோம், இந்த ஆப்ல போட உடனே கொடுத்துட போறாங்க. இதுங்களை இந்த புண்ணாக்குங்க எதுவுமே பார்க்கல. இதுங்க ஒரு 7-8 புண்ணாக்கு புதுசா வந்து அந்த செங்கோட்டையன் உட்பட ஒரு 6-7 புண்ணாக்கு, மொத்தம் 15 புண்ணாக்கு பிளஸ் விஜய், இது வடிகட்டின புண்ணாக்கு. இதுங்களை எதுவுமே பார்க்கல. காயத்துல எழுதிட்டு கொடுத்துட்டு அது ஆபீஸ் பாய் செய்வான் ஒழுங்கா. இவங்களுக்கு ஆபீஸ் பாய் கிடையாது. அந்த இடத்துல புஜி ஆனது, எல்லாத்துக்கும் புஜி ஆனது. ரொம்ப வாடுறானே. அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில எல்லார் வீட்டையும் தொட்டுட்டீங்களேடா. இன்னைக்கு ஹிந்து தமிழ் நியூஸ் பேப்பர்ல ராம நவமின்னு எப்படி எழுதிருக்காங்க பாருங்க. தமிழையே ஹிந்தி மாதிரி எழுதிருக்காங்க. என்னையா இது? ஹிந்தியை போட்டு திணிக்காதீங்க. தமிழையும் தமிழ்நாட்டையும் நோண்டிட்டே இருக்காதீங்க. நாங்களா ஹிந்திக்காரங்களோட ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம். சில பாலிடிக்ஸ் கும்பல் லாங்குவேஜ்லயும் பாலிடிக்ஸ் காமிக்கிறாங்க. ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு விதத்துல அழகு. ஹிந்தி மொழியை உங்க ஊர்ல கொண்டாடுங்க, இன்னொரு மொழியை அழிச்சு கொண்டாட ட்ரை பண்ணாதீங்க. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.